அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. 26த் அன்னைக்கு நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸுக்கு. இப்போ ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து, நெறைய காலேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, அந்தந்த காலேஜஸ்ல வந்து சீட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த இதில நான் என்ன போடுறேன் அப்படின்னா, சென்னை காலேஜஸ் அரவுண்ட் போரூர் அண்ட் பூந்தமல்லி இந்த ரீஜியன்ல இருக்கிற காலேஜஸ். அதாவது போரூர்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இருக்கிற காலேஜஸ் நெறைய இருக்குது. ஸோ அதில இருந்து நம்ம பர்ட்டிகுலரா சில காலேஜஸ் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். பேஸ்ட் ஆன் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட் அனலைசிஸ வச்சு நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த காலேஜ்ல வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில பாருங்க இந்த லிஸ்ட்ல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிஎஸ்சில கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 540 இருந்திருக்குது. இப்போ வந்து 720 சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்க வந்து 180 சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஓகே. அண்ட் ஏடிஎஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 60 சீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இசி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 360லேருந்து 480 சீட்ஸ் கிட்டத்தட்ட 120 சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இத நீங்க வந்து ப்ராப்பரா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்குமா இல்லையாங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுலயும் பாருங்க உங்களுக்கு சீட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இத செக் பண்ணிக்கங்க. அண்ட் பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ். பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குத தெளிவா பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து ஏஏடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 480லேருந்து 720 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஓகே. அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாருங்க உங்களுக்கு வந்து இசிலயும் சீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் இசி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அவங்க நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, அந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து போடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து சிஇசில இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரிமைனிங் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அண்ட் லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 60 சீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க சிஎஸ்சில. அண்ட் ஏஏடிஎஸ்லயும் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஓகே. டிஎம்இ காலேஜ் இதில உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 90லேருந்து 120 ப்ளஸ் 30 சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த காலேஜ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 60லேருந்து 120 சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இசிஇ சீட்ஸும் வந்து ப்ளஸ் 30 வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது போரூர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ போரூர் நியர்பை இருக்கிற காலேஜ் மெயினா சொல்லாம மறந்துட்டேன். அது வந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் போரூர்ல இருக்குது. ஸோ அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பட் அவங்க எதுவும் இம்ப்ரூவ் பண்ணல. பட் ஆக்சுவலா அவங்களோட சீட்டே வந்து அதிகமா தான் இருக்குது. 420 சீட்ஸ் வந்து சிஎஸ்சில இருக்குது. அண்ட் ஏடிஎஸ்ல 240 அண்ட் இசில 240. ஸோ இந்த ரீஜியன்ல இருக்கிற காலேஜஸ் மட்டும் தான் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் ரீஜியன்ல இருக்கிற காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில நெறைய ரீஜியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆவடி சைடு, அப்புறம் திருவள்ளூர் சைடு அண்ட் ஓஎம்ஆர் சைடு இது எல்லாமே வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.